ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன் சொல்லறம். எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா விரிசல் உண்டாயிடுச்சு. உனக்கு நிற்க வேண்டிய இடத்துல நின்றுட்டு தான் இருக்கேன், நீ எல்லாமே கரெக்டு கிடையாது, இனிமேல் என்னால் நிற்கவும் முடியாது அப்படின்ற மாதிரி வந்துட்டு கமருதீன் காலையிலேயே விஜய் பார்வதிக்கிட்ட ஒரு சில விஷயங்கள் ஷேர் பண்ணுறாரு. நான் என்ன சொல்கிறேன், நைட்டே நிறைய விஷயங்கள் நடந்துச்சு, ஏமா விஜய் பார்வதி உனக்கு வேறு வேலையே இல்லையாமான்ற மாதிரி கோவம் தான் வருது. சரி, அதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லோரும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் கொடுக்குற அந்த சப்ஸ்கிரைப் சப்போர்ட் தான் நம்மளுக்கு ஒரு உத்வேகம். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா சம்பவம் என்னென்னா, ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. நேற்றுலேருந்தே விஜய் பார்வதிக்கு மன உளைச்சல் அதிகமாகவே இருக்குது. காரணம், அந்த தலை டாஸ்கில் அவங்க நல்ல ஒரு போட்டி கொடுத்தாங்க, திவ்யாவும் நல்ல ஒரு சப்போர்ட் கொடுத்தாங்க. என்ன ஒன்று, ரெண்டு பேருக்குமே வந்து மேட்ச் ஆகாத ஒரு காம்போ. இவங்களுக்கு பிடிச்சவங்க அவங்க கிடையாது, அவங்களுக்கு பிடிச்சவங்க இவங்க கிடையாது, இப்படி வந்து போனது. ஆனால் ஒரு டஃப்பான ஃபைட் கொடுத்தாங்க. அதில் வந்து ஒரு பாலை வந்துட்டு கமருதீன் சொன்ன விஷயங்கள் இவங்களுக்கு பிடிக்கல. ஏன்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா, நான் இது வரைக்கும் உனக்கு சொல்லலை, நீ எனக்கு சொல்கிறேன், அதுவும் வந்து ஆஸ் எ கண்டஸ்டண்ட்டானா நான் விட்டுருவேன், நீ யார் எனக்கு அப்படின்ற மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு விஷயம். நான் அந்த மாதிரி பண்ணிட்டேன், சரி தெரியாமல் பண்ணிட்டேன், சாரின்னு சொல்லிட்டு நைட்டு என்ன பண்ணார் தெரியுங்களா? அந்த வீடியோ ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருப்பேன். எல்லோரும் வந்து கானா பாக்ஸ்க்கு பாட்டு பாடிட்டுருக்காங்க. இந்த பாட்டு லூசு பெண்ணு அந்த பாட்டுக்கு வந்துட்டு ஆதரவு பாட ஆரம்பிக்க போகிறாங்க. இவர் அரோரா பெண்ணுன்னு பாடுறாரு. அவங்க வெக்கப்படுறாங்க இவங்களை வச்சுக்கிட்டு. அப்போ நீங்கள் எந்த மைண்டில் இருக்கீங்க? இப்போ விஜய் பார்வதி இதை வந்துட்டு முடிவு பண்ணும், சரிங்களா? ஸோ இந்த மாதிரி விஷயங்களை போக காலையில் வந்து ரெண்டு பேரும் பேசிக்கிட்ட விஷயங்கள் வருது. அதில் பார்த்தீங்கன்னா அவங்க திரும்பவும் அந்த விஷயத்தை சொல்கிறாங்க. ஆக்சுவலாக உனக்கு ஆப்ஷன் இருந்துச்சு நேற்று, ஆனால் நான் வந்துட்டு உன்னை தான் சூஸ் பண்ணலான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் உனக்கு ஆப்ஷன் இருந்துச்சு, ஆனால் நீ வந்துட்டு உன் ஃப்ரெண்டை வந்து கூப்பிட்டான்னு சொல்லி போயிட்டு, ஓகே நான் வந்து உன்னோட ஃப்ரெண்ட்ஷிப்பை நான் ரெஸ்பெக்ட் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு, பழசு ஏதோ ஒன்று கலராரு. அப்போ வந்து நீ வாட்டர் மேலே தான் நீ சூஸ் பண்ணியிருப்பா, ஏன்னா நீ சூஸ் பண்ணியிருக்க மாட்டேன், எப்போயுமே அண்ணன் தானே சுற்றிட்டு இருந்தேன் அப்படின்றாரு. அதுக்கப்புறமா என்ன பண்ணுறாரு, ஆக்சுவலாக ஆதிரைக்கு 3 பால் சேர்த்தாவே வந்துட்டு அவங்க வின் பண்ண வேண்டிய சான்ஸு, அதை வந்து அந்த பால்ஸ் கவுண்ட் இல்லைன்னா அவங்களே வந்து இது பண்ணிட்டாங்க. சரி, எங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிது, அதனால் நானும் என்ன பண்ணேன், டக்குன்னு அந்த ஒரு பாலை சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். ஆக்சுவலாக நான் சொல்லலைனாலும் சேண்டா எடுத்துகிட்டு தான் சூப்பர் டிலக்ஸ் ஹவுஸ்லேயே சொன்னாங்க. நீ வந்து திரும்ப வந்து பேசியிருக்க, நான் சொல்ல மாட்டேன் சொல்லிட்டேன், திரும்ப பேசினா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது இது நீ இப்போ சொல்கிற விஷயத்தெல்லாம் வந்துட்டு நான் வந்து காது குத்தினேன், யாராவது காது குத்தாமல் இருப்பாங்களே அவங்ககிட்ட போய் சொல்லு, அவங்க நம்புவாங்க அப்படின்றாங்க. திரும்ப இவங்க சொல்கிறாங்க, ஏன்டா நான் உனக்காக எவ்வளோ வாட்டி நின்றுருக்கேன்னா, இந்த பார் உனக்காக நான் எப்பயுமே நின்றுருக்கேன், ஆனால் நீ எல்லாத்துலேயுமே வந்து கரெக்டெலாம் சொல்ல முடியாது, சரியா? நிற்க வேண்டிய இதெல்லாம் நிற்க முடியும், எல்லாத்துக்குலாம் நிற்க முடியாதுன்ற மாதிரி மூஞ்சில் அடித்தாமல் பேசுகிறார். இப்படி அவங்க பேச விட்டுட்டு இவங்க எதுக்கு அங்கே போய் இப்படி அடக்கலமாக உட்காரணும்? நான் என்ன கேட்குறேன், உங்களுக்குன்னு ஒரு தனியாக ஒரு கேம் இருக்குது, விஜய் பார்வதிக்குன்னு ஒரு விஷயம் போயிட்டுருக்கு. அப்படின்னும்போது இவர் இங்கே திரும்ப வந்து கமருதீன்லாம் லைஃபே இல்லைன்ற அளவுக்கு வந்துட்டு ஒரு ஃபீலிங் பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா எனக்கு தெரியல. ஓகே, அம்மா ஒரு உள்ள ஒரு ஃபீலிங் இருக்கும், அது வந்து ஆனால் என்னென்னா இப்போது அவங்களுக்கு அந்த ஃபீலிங் இருக்கான்றதை பார்க்கணும். அவர் என்ன பண்ணுறாருன்னா, அவர் ஃபீலிங் இருக்கிற மாதிரியும் காமிச்சிடறாரு, இல்லாத மாதிரியும் காமிக்கிறார். அதுதான் கொடுமையாக இருக்குது. இருக்கிற மாதிரியும் காமிச்சிட்டு அந்த பொண்ணு ஆப்போசிட்லேயும் வந்துட்டு இந்த பொண்ணை வச்சுட்டு வந்துட்டு அப்படி ஒரு ரூட்டையும் போடுறாரு. அப்போ அதுவும் அந்த பொண்ணுக்கு இந்த பொண்ணுக்கு ஆகாதுன்னு தெரிஞ்சு அந்த பொண்ணை வந்து ப்ரைஸ் பண்ணும்போது எவ்வளோ பெரிய குத்தம். ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. இதை வேறு சொல்லிட்டாரு, இனிமேல் உனக்குலாம் நிற்க வேண்டிய அதாவது நீ எல்லா நேரத்திலும் கரெக்டு கிடையாது, உனக்காக வந்து எல்லா நேரத்திலும் நான் நிற்க வேண்டிய அவசியமும் கிடையாதுன்ட்டார். நான் என்ன சொன்னேன், விஜய் பார்வதி இதுக்கு முன்னாடி பேர் வாங்கின போல் இவர் என்ன தான் பேர் வாங்கினாங்க, இவங்களோட கேமால் பேர் வாங்கினாங்க. அதை அவங்க பண்ணால் அவங்களுக்கு நல்லது. சரி, இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.